நம்ம சாய் பல்லவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுக்க. அடுத்த கல்யாணம் அக்காவுக்கு தான். அதாவது சாய் பல்லவிக்கு தான் கல்யாணம் இல்லையா? ஸோ அது வந்து எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பு நடுவில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையா இருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால ரீசெண்டாக வந்து இவங்களுக்கு வந்து கல்யாணம்லாம் வந்து பேசி முடிச்சதா இன்ஃபர்மேஷன்லாம் வந்துகிட்டு இருந்தது. ஆனால் அந்த கல்யாணம் வந்து தடைப்பட்டு விட்டதுன்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சாய் பல்லவிக்கும் வேற ஒரு நபருக்கும் வந்து தொடர்பு இருக்கு. அதன் காரணமாக இப்போ வந்து பார்த்த மாப்பிள்ளை வந்து கையை விரித்து விட்டார். நான் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரிந்து போயிடுனதாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கு. பட் இதுக்கெல்லாம் வந்து மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி நம்ம சாய் பல்லவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்யாணம்லாம் அதெல்லாம் வந்து இப்பெல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒத்த காலம் நின்றுட்டு இருக்காங்களாம். அதாவது அவங்களோட பாட்டி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிரேமம் படத்தோட டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க போல. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட புடவையை வந்து பாரம்பரியமான அவங்களோட புடவை வந்து சாய் பல்லவிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புடவை வந்து கட்டிக்கோ, ஓகே கல்யாண டைம்ல இதுதான் வந்து நீ கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்களா. ஸோ அந்த புடவை வந்து ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்ல வந்து நான் வந்து கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கல்யாணத்துக்காக தான் அவங்க கட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கல்யாணத்துக்காக கட்ட மாட்டப்பா, நான் நேஷனல் அவார்டு வாங்குற டைம்ல கண்டிப்பாக கட்டுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சாய் பல்லவி ஒத்த காலம் நிற்கிறாங்களாம். ஸோ கல்யாணத்தில் வந்து கட்டுவாங்களா, இல்லைனா வந்து நேஷனல் அவார்டு வாங்குறப்ப கட்டுவாங்களா? அமரன் படத்துக்காக கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கொடுப்பாங்களா, கிடைக்குமா பார்க்கலாம்.